சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்ன நங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். சிற்றம்பலம். காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஐப்பசி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை. உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்று அதிகாலை 4:38 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:06 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர்ண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 1:06 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று உத்தராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமையும். சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. படிப்பு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். பிஸ்னஸ் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்கள் நட்பு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சில பேருக்கு புது நட்பு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு அல்லது அரசாங்கம் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சில தேவையில்லாத சில விஷயங்களில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட வேலையில், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில், ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு கிழங்கு நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய முடிவு எடுக்கும் நாள். வாழ்க்கையில் சில நேரத்தில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்போ இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிற போது நம்ம யோசித்து எடுக்கணும். அப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதே மாதிரி காதல் விஷயத்திலும் கவனம் தேவை. ஆண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. பெண்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மட்டும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். இப்போ இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை ஒரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இரவு நேர பிரயாணம் பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. சாஸ்தாவுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, நல்ல சிந்தனை வருகின்ற நாள். சிந்தனைனா என்ன? நல்ல திங்கிங் வரக்கூடிய நாள். திங்கிங் தாட் கரெக்டாக இருந்தால் தான், தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் தான் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா குமாரா முருகப்பெருமானே அப்படின்னு நினைச்சு வழிபாடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடக ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இப்படித்தான் நமக்கு போகும் தெரிஞ்சிட்டுனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போனாலே சக்சஸ் உங்க கையில வந்துடும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வேஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் உண்டு. பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுங்க. ஆண்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அட்வைஸ் பண்ண போற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் சில திடீர் செலவுகள் உங்களுக்கு வரும். என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு ஆண்டவன் கை கொடுப்பார். வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் பொறுப்பை கொடுக்காதீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்லும் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் போராடும் குணம் உள்ளவர்கள். தந்தையினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதர வழியில் நன்மை உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிவர்கள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. உங்களோட சுப்பீரியர் மேனேஜரோ சூப்பர்வைசரோட மோதல் போக்க வேண்டாம், அது உங்களுக்கு நல்லதில்லை. பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், செஃப்பாக குக்காக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசார்ட் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்லேயோ ரிசார்ட்லேயோ பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் 5. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. கன்னிராசி என்பர்களே, நலமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். உடல் உபாதை குறையும். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தந்தையினுடைய வழி சகோதரர்கள் அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபம் பிரச்சனை குறையும். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பரீட்சையில் நல்ல பெறுபேறு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்திலே கவனமா இருக்கணும். ஆண்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை. வேலை இழந்தோருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சில நேரம் கூடுதல் முயற்சியும் தேவைப்படும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டம் தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. 2 மணி நேரம் படிக்கிறோமா, 20 நிமிஷம் அந்த சப்ஜெக்டை படிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை. 20 மினிட்ஸ் படித்தாலும் 2 ஹவர்ஸ் படித்தாலும் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள் வரும். அது மாதிரி பிஸ்னஸில் இந்த கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது சம்மந்தமான விஷயங்களில் கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் பொட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக டாக்டராக, சர்ஜனாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லை மெடிக்கல் துறையில் வேலை செய்பவர்கள், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள்,
ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சயின்டிஃபிக் ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. காலபைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். பெண்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஆண்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நண்பர்களை சந்திப்பீங்க. பிசினஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயத்திலையும் இப்படித்தான் இருக்கணும் அப்ரோச் அப்படிங்கிறத மாற்றிக்கிங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், வுட் மரம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும், சக்சஸ் ஆகும். அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள். ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபுட் ப்ராசஸிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை, விளையாட்டிலும் அக்கறை தேவை. ரெண்டுமே முக்கியம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திராடம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானம் தேவை. கோபத்தை காட்டாதீங்க யார் மேலேயும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள், ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். காதல் சிலருக்கு கைகூடும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். இருந்தாலும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. தலையிட்டீங்கன்னா பிரச்சனை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு புளியோதரை நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். முயற்சி இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தா அதிர்ஷ்டம் எப்பவும் வராது, வந்தாலும் அது தங்காது. அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப்புக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தண்டாயுதபாணி.
வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. அது தண்டாயுதபாணியை நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். மீனராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது பொருளை வச்சுட்டு எங்கேயாவது தேடி இளைவீங்க, அங்கே வச்சனா இங்கே வச்சனா. ஸோ ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. வேலையை பொறுத்தவரையிலே சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்துங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, சேவிங்ஸ் பண்ணணுமா இல்லை ஒரு டெபாசிட் பண்ணணுமா. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்திய தவகிம்பத அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.